ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அன்பரசி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, KFC ஸ்டைலில் ஒரு மொறுமொறுன்னு சூப்பராக சுவையான ஃப்ரைடு சிக்கன் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். அதில் ஒரு 200 மில்லி, அதாவது ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம பால் எடுத்துருக்கோம். இது காய்ச்சி ஆற வச்ச பால். இந்த பால் கூட நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒரு முழு லெமனை கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணி ஜூஸ் எடுத்துட்டோம். இந்த ஜூஸை இந்த பால் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், பால் கூட முதல்ல லெமன் ஜூஸை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு விஸ்கோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே மூடி ரூம் டெம்பரேச்சர்லேயே நம்ம ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்க தேவையில்லைங்க. இப்படியே 10 நிமிஷம் நம்ம வச்சிட போகிறோம். பாருங்கள், நான் ஒரு கவர் போட்டு நல்லா மூடியிருக்கேன். நீங்கள் ஒரு பிளேட்டு கூட போட்டு மூடிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை நல்லா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக இது தயிர் மாதிரி நமக்கு நல்லா உறைஞ்சி செட் ஆகிருக்கு. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் உரையில அப்படின்னா கூட இன்னொரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு நமக்கு இந்த அளவுக்கு கட்டியாக வந்துடணும். இப்போது பட்டர் மில்க் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது கூட மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் சேர்த்துக்கணும். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை வெறும் ஆரிக்கானோ இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. அதுவும் இல்லைன்னா கூட பரவாயில்லை. இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே 3 முட்டையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், 3 முட்டையும் உடைச்சி இது கூட ஊற்றிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பாருங்கள், எல்லாமே நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்திருக்கா. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இது கூட நம்ம பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம். இது இஞ்சி பூண்டு சேர்த்தது கிடையாது, வெறும் தனி பூண்டு பேஸ்ட் மட்டும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம சிக்கன் பீஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் பீஸ் எடுத்திருக்கேன். இது எலும்பில்லாத சிக்கன் தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போது இதை அப்படியே மூடி போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 4 மணி நேரம் வைக்கலாம். 4 மணி நேரம் வச்சோம் அப்படின்னா நல்லா அந்த சிக்கனுக்குள்ளே உப்பு காரம் எல்லாம் நல்லா ஊறி புளிப்பெல்லாம் நல்லா சேர்ந்து சூப்பராக இருக்கும். அப்படி உங்களால் முடியல அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரமாவது நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த சிக்கனுக்குள்ளே எல்லா மசாலாவும் நல்லா ஊறி இருக்கும். இந்த டைமில் சிக்கனை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கிறோம். பாருங்கள், சிக்கன்லாம் தனியாக எடுத்து ஒரு இதில் வச்சுட்டோம். இப்போது மீதத்தை இதை எடுத்து அப்படியே நம்ம ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். அதில் 1.5 கப்பு மைதா எடுத்துருக்கோம். பாருங்கள், ஒரு பெரிய கப்பு ஒரு சின்ன கப்பு எடுத்திருக்கேன். 1.5 கப்பு மைதா, அதுக்கு 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறோம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பொடி சேர்த்துருக்கோம், பூண்டு பவுடர். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை ஒரு கவர் போட்டுட்டு அதை அப்படியே மூடிட்டு நம்ம சிக்கனை ஏதாவது ஒரு வெயிட் வச்சு இது போல் தட்டிக்கணும். இப்போது சிக்கனை தட்டிட்டு எடுத்து நம்ம மாவில் ஒரு தடவை அப்படியே நல்லா புரட்டி எடுத்துட்டு திரும்ப ஒரு தடவை நம்ம ஏற்கனவே சிக்கன் ஊற வைக்கிறதுக்காக எடுத்து வச்சோம் இல்லையா பட்டர் மில்க், அதில் ஒரு தடவை நம்ம நனைச்சி மறுபடியும் இன்னொரு தடவை அந்த மாவில் நம்ம நல்லா திருப்பி பிரட்டி எடுத்துடணும். நல்லா கோட் பண்ணி விட்டுட்டு அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுடணும். பாருங்கள், எண்ணெயில் போடுறோம். எவ்வளோ சூப்பராக பொரியுது பாருங்கள். இது அப்படியே வெந்து கொஞ்சம் மேலே வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம போடும்போது கடாயோட அடிப்பக்கம் போய் இருந்துச்சு. இப்போ அப்படியே வெந்ததுக்கு அப்புறம் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், சூப்பராக. இது 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம்.
பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மொறு மொறுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள் சிக்கன் வந்து 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். எண்ணெய்க்கு அடியிலே போகலை, மேலே மிதந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். இது வந்து சிக்கன் நல்லா குக் ஆகிட்டுன்னு அர்த்தம். மேல் பக்கமும் நல்ல ஒரு முறுமுறுப்பாக வந்துருச்சு. இந்த சிக்கனை எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் எடுத்து வச்சிட்டோம் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த சிக்கன் மேலே வெந்திருக்கு. உள்பக்கம் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் கட் பண்ணிட்டேன். உள்ளே எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இந்த சிக்கனுக்குள்ளே நம்ம ஏற்கனவே நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறதுனால அந்த புளிப்பு காரம் எல்லாம் போயிட்டு சூப்பராக இருக்குங்க இந்த மசாலாவோட இந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கு. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்து ஒரு டொமேட்டோ சாஸில் அப்படியே நனைச்சி சாப்பிட்டோன்னா இதோட டேஸ்ட்டே அலாதிதாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்காக நம்ம பெருசாக எந்த செலவும் பண்ணலை. எல்லா பொருளுமே நம்மக்கிட்ட வீட்டில் இருக்கிற பொருள் தான். மிக்ஸ்டு கர்ப்ஸ் மட்டும் நமக்கு வந்து ஸ்டோரில் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குங்க. அப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். பூண்டு பொடியும் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குதுங்க. அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா வீட்டிலையே பூண்டு பவுடர் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட்ஸில் கீழே வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதையும் நான் உங்களுக்கு ஒரு பதிவாக கொடுக்குறேங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சு எளிமையாக ஹோட்டல் ஸ்டைலில் அருமையான ஒரு ஃப்ரைடு சிக்கன் ரெடி பண்ணியிருக்கோம். இதோட டேஸ்ட்டு அலாதியாக இருக்குங்க. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். நான் எப்படி செஞ்சனோ அதே போல் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த சுவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.